அம்மா ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்ப தலைவியாகத்தான் இருந்தாங்க. சாதாரண குடும்ப தலைவி என்பதை விட என் தாயார் ஒரு சகல கலாவல்லி, கலை மேதை என்று தான் சொல்ல வேண்டும். என் தாயார் மிகவும் நன்றாக பாடுவார்கள். இனிமையான குரல் அவருக்கு. அருமையாக வீணை வாசிப்பார், நன்றாக வயலின் வாசிப்பார், டென்னிஸ் விளையாடுவார். கிராஸ் கண்ட்ரி சைக்கிளிங்கில் எங்கள் அம்மா பரிசு வாங்கியிருக்காங்க. நீச்சலில் எங்கள் அம்மா ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அம்மாவுக்கு தெரியாத ஒரே கலை நடனம் தான். என்ன, அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படலை. அதனால தான் எனக்கு நாட்டிய பயிற்சி அளிக்கணும்னு அவங்க ரொம்ப துடிப்பாக இருந்தாங்க. அப்பா இறந்து போன பிறகு, நான் பிறந்தது மைசூரில், அப்போ எங்கள் குடும்பம் மைசூரில் தான் இருந்தது. அப்பா இறந்து போன பிறகு எங்கள் குடும்பம் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ அம்மா கொஞ்ச நாள் எங்கள் பெங்களூர் செக்ரட்டேரியட்டில் ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்டாக வேலை செய்தாங்க. அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ சில திரைப்பட தயாரிப்பாளர்கள் எங்கள் அம்மாவை பார்த்து சினிமாவில் நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அதுக்கு சம்மதிக்கலை. அதனால் உடனே அப்போ அம்மா திரைப்படத்துறையில் ஈடுபடலை. ஆனால் எங்கள் அம்மாவுடைய தங்க, என்னுடைய சின்னம்மா, சித்தி, அவங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸாக பணியாற்றி பின்னர் சினிமா துறைக்கு வந்து நடிகை ஆயிட்டாங்க. அவங்க இங்கே சென்னையில் செட்டில் ஆயிட்டாங்க. அதனால் அவங்க எங்கள் அம்மாவை அழைச்சாங்க. என் கூட துணையாக இருக்கலாமே, எனக்கு துணையாக இருக்கலாமே, குழந்தைகளும் எங்கள் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடலாம் சென்னையில், நான் இங்கே தனியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூப்பிட்டாங்க. அதனால் அம்மாவும் அதுக்கு சம்மதிச்சு என்னையும் எங்கள் அண்ணனையும் அழைச்சிக்கிட்டு இங்கே சென்னைக்கு வந்தாங்க. அது 1952 ஆண்டு. அப்போ எனக்கு வயசு 4. அப்போ சித்தி ஏற்கனவே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால நிறைய சினிமா பட தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தபோது நீங்கள் நடிக்கிறீங்களான்னு அம்மாவை கேட்டாங்க. அம்மா சம்மதிச்சாங்க. அப்படித்தான் சினிமா துறைக்கு அம்மா வந்தாங்க. என் பள்ளிக்கூட வாழ்க்கையில் இதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா என்றால் ஆமாம், ஏற்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற கிளாஸ்மேட்ஸ், என்னுடன் படிக்கும் பெண்கள் என்னை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப். அப்பா வெளியே போவார், வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், அம்மா வீட்டில் இருப்பாங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலையோ முற்றிலும் மாறுபட்டது. அப்பா இல்லை, அம்மா தான் வேலைக்கு போகணும், அம்மா தான் குடும்பத்தை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அம்மா ஒரு நடிகையாக இருந்ததுனால அந்த காலத்தில் நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க சினிமா துறையில் ஈடுபடுறதுங்கிறது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் நம்ம சமுதாயத்தில் இருந்தது. அதனால் மற்ற பெண்கள் சில சமயத்தில் கேலியும் கிண்டலுமாக பேசுவாங்க. அதனால தானோ என்னவோ எல்லாவற்றிலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு ஏற்பட்டு, ப்ராபப்ளி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட், நான் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வருவேன் கிளாஸில். மேடம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கேலியும் கிண்டலும் பேசுவாங்கன்னு சொன்னீங்களே, என்ன பேசுவாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படி பேச மாட்டாங்க, மற்ற பெண்கள் அப்படி பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சில சமயம் நம்ம கிளாஸ் டீச்சர் ஒவ்வொரு பெண்ணையும் பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ படிப்பு முடிச்சதும் என்ன செய்ய விரும்புகிற அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவா, இன்னொரு பெண்ணு நான் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு சொல்லுவா. என்னை கேட்கும்போது நான் லாயராக விரும்புகிறேன்னு சொல்லுவேன். உடனே சில பெண்கள், நீ எங்கே லாயர் ஆக போகிற, உங்கள் அம்மா ஒரு நடிகை, நீயும் நடிகையாகத்தான் வரப்போற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மதர் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குனாங்கன்னு சொன்னீங்க. ஸோ வி கேன் போல்ட்லி சே யூ ஆர் சிப் ஆஃப் தி ஹோல் பிளாக். மேடம், இந்த பள்ளி பருவத்தில் குழந்தைகளோ ஒரு மாணவ மாணவி பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்புகிறப்போ நிறைய எதிர்பார்ப்புகளோடு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி நீங்கள் வீட்டுக்கு வர்றப்போ உங்களது எதிர்பார்ப்புகள், அதனால் உங்களுக்கு கிடைத்த ஏமாற்றங்கள்? என்னுடைய குழந்தை பருவத்தில்
ஒரு பெரிய மனக்குறை. அம்மாவோட அதிக நேரம் இருக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்னது போல 4 வருஷம் பெங்களூர்ல என் தாத்தா பாட்டி கூட இருந்தேன். அப்போ அம்மாவை பிரிஞ்சு தான் இருந்தேன். அம்மா சென்னையில் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு 10 வயசு ஆகும்போது சென்னைக்கே அம்மா அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் அம்மா கூட தான் இருந்தேன். ஆனால் காலையில் நான் கண் விழிக்கிறதுக்கு முன்னாலேயே அம்மா எழுந்து படப்பிடிப்புக்கு போயிடுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க மற்றவங்க தான் என்னை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. பெரும்பாலும் இரவு நேரத்தில் நான் தூங்கின பிறகு தான் அம்மா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. ஒரு முறை ஸ்கூலில் இங்கிலீஷில் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் வச்சாங்க. அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அந்த ப்ரைஸை அம்மாவுக்கு காட்டணும், நான் எழுதின எஸ்ஏ அம்மாவுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தேன். அம்மா வரல. அதனால் பெட்ரூமுக்கு போய் தூங்கிட்டு அப்புறம் அம்மா என்னை பார்க்க மாட்டாங்களேங்கிறதுக்காக கீழே ட்ராயிங் ரூம்லேயே சோஃபாவில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னை அறியாமல் அப்படியே அந்த ப்ரைஸையும் அந்த நோட் புக்கையும் பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன். இரவு 12 மணிக்கு மேலே இருக்கும். அம்மா வந்தாங்க. அப்போ ட்ராயிங் ரூமில் என்னை பார்த்த உடனே என்னை எழுப்பி ஏன் இங்கே படுத்திருக்கேன், என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்போது ப்ரைஸை காட்டி, இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், இதை காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அந்த இரவு நேரத்தில் அம்மா எவ்வளவோ களைச்சி போய் வந்திருந்தாலும் இப்போ லைட்டு போட்டு அந்த எஸ்ஏ ஒரு வார்த்தை விடாமல் படித்து பார்த்து என்னை பாராட்டி என்னை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டாங்க. அது ஒரு சுவையான நினைவு. நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்களுக்கு கம்பல்சரியாக உங்களுக்கு பாட்டு ப்ளஸ் டான்ஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. பட் உங்களுக்கு இந்த கலையில் ஈடுபாடுன்றது எப்போ வந்தது? அதாவது எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அம்மாவனுடைய கட்டாயத்துக்காகத்தான் இதையெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னுடைய பிறவி குணம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை முழுமையாக முழு கவனத்தோட ஸ்ரத்தையாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இயல்பான குணம். எதையுமே எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அறக்குறையாக செய்கிறது, அதை சரியான முறையில் செய்யாமல் ஒரு இன்டிஃபரெண்ட்டாக அலட்சியமாக செய்கிறது அப்படிங்கிறது என்னால் என்றைக்குமே அந்த மாதிரி செய்ய முடியாது. ஐ எம் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால் வெதர் ஐ லைக் இட் ஆர் நாட், பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோமானா அதில் நாம் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எப்போதும் எனக்கு உண்டு. தோன்றிற் புகழுடன் தோன்றுகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கொள்கை. இந்த பள்ளி பருவத்தில் உங்களை ஈர்த்த விஷயங்கள், ஈர்த்த மனிதர்கள் உங்களை பற்றி சொல்லுவாங்க. என்னை ரொம்ப ஈர்த்தவங்க, இங்கே நான் சென்னையில் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படித்த போது ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்த சிஸ்டர் சேலின். அவங்க ஒரு ஐரிஷ் நன். இங்கே வந்து இந்த ஸ்கூலுக்கு ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. அவங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்து அவங்க லைஃபே ஒரு தியாக வரலாறு தான். ஆனால் என்றைக்குமே அவங்கள வந்து சீரியஸாகவோ ஒரு இறுக்கமாகவோ நான் பார்த்தது கிடையாது. எப்போதுமே கலகலப்பாக இருப்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க, குழந்தைகளெல்லாம் மகிழ்விக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாகவும் இருப்பாங்க. ஆனால் சில பேர் எப்போதுமே கண்டிப்பாக இருப்பாங்க, கடுகடுன்னு இருப்பாங்க, சிடுசிடுன்னு இருப்பாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. சில சமயம் ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யும். அப்போது எல்லா கிளாஸையும் நிறுத்த சொல்லி கீழே ஒரு பெரிய அசம்பிளி ஹால் இருக்கும். எல்லா குழந்தைகளையும் அங்கே அசம்பிள் பண்ண சொல்லுவாங்க. எங்களெல்லாம் அங்கே உட்கார வச்சு அவங்களே பியானோ நல்லா வாசிப்பாங்க, நல்லாவும் பாடுவாங்க. பழைய ஐரிஷ் ஃபோக் சாங்ஸ், இங்கிலீஷ் ஃபோக் சாங்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களே பியானோ வாசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு எங்களையும் கூட பாட சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நினைவுகள். ஷி வாஸ் அ கிரேட் லேடி. உங்களை ஈர்த்த விஷயங்கள்? அவங்களுடைய டிசிப்ளின். அவங்க எங்கள் மனசில் இன்கல்கேட் பண்ண வேல்யூஸ், சுயமரியாதை, நேர்மை,
கடமை உணர்வு, இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து தான் பெரும்பாலும் நான் கற்றுக்கிட்டது. அவங்க சொல்லுவாங்க, யாருக்குமே நாம் அடிபணிய வேண்டியதில்லை, சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. அதனால் அப்போ ஏற்பட்ட ஒரு இம்ப்ரெஷன் அல்லது அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் இன்று வரையிலையும் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்களை, பல சோதனைகளை தாங்கிக் கொள்கிற சக்தி அவங்கள நினைக்கும் போது எனக்கு ஏற்படும்.